செல்லுலைட் அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாய், ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். செல்லுலைட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொடையிலையோ இல்லை வயிற்றுலையோ ஒரு டிப்ரெஷன்ஸ் வந்து ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மேடு பள்ளங்கள் ப்ளஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து செல்லுலைட். இது எதனால ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்ல போனால் அன்ஈவன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அது தொடையிலே ஆகட்டும் அப்டமன்லே ஆகட்டும் அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் செல்லுலைட். இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் ஃபைப்ரஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இருக்கும், நார்மலாகவே இருக்கும். இப்போ ரொம்ப ஒரு சிலர் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகுது அப்படிங்கும்போது இந்த ஃபைப்ரஸ் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு நடுவில் நிறைய ஃபேட் டெபாசிட் ஆகும்போது அந்த ஃபைப்ரஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகிறதுனால தான் அந்த டிப்ரெஷன்ஸ் வருது. அந்த ஃபைப்ரஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் இல்லாத இடத்துல எல்லாம் ஃபேட் நிறைய டெபாசிட் ஆகிறதுனால தான் ஒரு பம்பினஸ் வருது. அப்போ ஒரு மேடு பள்ளங்கள், மேடாக இருக்கிற இடம்லாம் நிறைய ஃபேட் டெபாசிட் இருக்கும். அந்த ஃபைப்ரஸ் ஸ்ட்ராண்ட் ஃபுல் பண்ணுற இடம் டிப்ரெஷனாக இருக்கும். இதனாலதான் இதுக்கு பேர் தான் செல்லுலைட்டுங்கிறது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் லைப்போசெக்ஷனுக்கு வரவங்க கேட்பாங்க, டாக்டர் லைப்போசெக்ஷன் பண்ணோம்னா இந்த செல்லுலைட் போகுமா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து லைப்போசெக்ஷன் பண்ணும்போது அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்றோம். அப்போ வந்து அந்த பம்பினஸ் எல்லாம் குறையும் போது இந்த செல்லுலைட்டோட அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுமோ ஒழிய இந்த செல்லுலைட் வந்து ஃபுல்லா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால இப்போ ஒரு செல்லுலைட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லைப்போசெக்ஷன் பண்ணும்பொழுது ப்ராமினெண்டா தெரியக்கூடிய செல்லுலைட் வந்து லெஸ் ப்ராமினெண்டா தெரிய வாய்ப்பு இருக்கு ஆஃப்டர் லைப்போசெக்ஷன். ஆனா இந்த செல்லுலைட் வந்து ஃபுல்லா கிளியர் ஆகாது, ஏன்னா அது நேச்சுரலாவே நம்மளுக்கு இருக்கிற ஃபைப்ரஸ் ஸ்ட்ராண்ட்ஸ் தான். அதனால லைப்போசெக்ஷன் பண்ண போற பேஷண்ட்ஸ் வந்து இதை நல்லா கிளியரா புரிஞ்சுட்டு, ஒரு சிலர் வந்து நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா லைப்போசெக்ஷன் பண்ணா செல்லுலைட் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இதை முன்னாடியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா சர்ஜரிக்கு அப்புறம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அதனால லைப்போசெக்ஷன் பண்ண போற பேஷண்ட்ஸ் வந்து இதை கிளியரா தெரிஞ்சுட்டு நீங்க உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சர்ஜரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.